வணக்கம் நண்பர்களே. ஆட்டோ ஸ்டாண்டுகள் இருக்கவே கூடாது. இந்த காலகட்டத்தில் வந்து ஸ்டாண்டே தேவையில்லை. பஸ் ஸ்டாண்டில் போய் இறங்க முடியறதில்ல, இன்னொரு ஆட்டோ பிடிச்சி ஏற முடியறதில்ல. இவங்க வந்து தடுத்து அராஜகம் பண்ணுறாங்க. ஒரு வாடகைக்கு டபுளாக கேட்குறது. இப்போ நம்ம புக் பண்ணி போனோம்னா அங்கே போய் ஏற்ற விடுறதில்ல. அப்படி தான் கோவை உக்கடத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. இங்கே வருங்க, ஒரு பெரியவரே அந்த பொண்ணையும் போட்டு தாக்குதல் பண்ணி நடந்துச்சு. இது மீடியாவிலலாம் வந்துச்சு. இந்த டிரைவர் போட்டு அந்த பெரியவர் என்ன சட்டையெல்லாம் பிடிச்சி இழுத்து என்ன பண்ணுறாங்க. இதே போல் இங்கே மட்டும் இல்லை, சென்னையில் பாருங்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி அதுவும் இந்த பின்னால் பாருங்கள். அதாவது ஸ்டாண்டுங்கிற பேரில் ரொம்ப அராஜகம். இது ஒழிக்கணும்னா ஸ்டாண்டே இருக்கக்கூடாது. இப்போ தான் ஃபோன் வந்துருச்சு. எல்லாருமே ஃபோனில் புக் பண்ணி வந்து இறங்கி ஏறி போகிறனால அந்த ஸ்டாண்டுனால 5 பைசா யூஸ் கிடையாது. ஒரே டிராஃபிக் தான். இவங்க ரவுடிசன் தான். அதனால் அந்த ஸ்டாண்டை கவர்மெண்ட் ஒழிக்கணும். ஸ்டாண்டே இனி இருக்கக்கூடாது. எல்லாம் ஆன்லைன்லேயே வந்தாச்சு. என்ன ரவுடிசம் பண்ணுறீங்க ஆட்டோ வச்சுக்கிட்டு? யார் ரவுடிசம் பண்ணுறா? நீதான் சட்டவிரோதமா பண்ற, நானா பண்றேன். இன்னைக்கு வருவேன், நீ வீடியோ எடு. யாருன்னு தெரியாம பேசுற நீனு. இன்னைக்கு என்ன பண்ணுவ? அடி போறியா? அடி போறேன். இல்ல நீ சொல்ல கூடாது. இங்க பாருங்க, ஸ்டாண்டே இல்ல. இவங்க 2 பேரும் ரவுடிசம் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க இருக்கு ஸ்டாண்டு? இவங்க ஆட்டோ ஏத்த கூடாதா? இவங்க தான் இங்க ஏத்துவாங்களா ஆட்டோ? 2 பேரும் சென்னை விஐடி இன்ஸ்டிடியூட் டெக்னாலஜி கிட்ட ரவுடிசம் பண்ணிட்டு இருக்காங்க ஆட்டோ வச்சுட்டு. இதான் இவங்க ஆட்டோ.